அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்தை நமக்கு கொடுத்த நம் தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை நான் ஏறெடுக்கிறேன். ஆம்பிரியமானவர்களே, கடந்த மாதங்கள் முழுவதும் நம்மளை கண்ணின் மணி போல நம்மளை பாதுகாத்து இந்த வருடத்தின் துவக்கம் முதற்கொண்டு இந்நாள் வரையிலும் நம்மளை ஆதரித்தார். 6 வருடங்கள், பாதி வருஷத்தை கடந்துட்டோம், அதுக்கு மேலேயுமே கடந்துட்டோம். இப்பொழுது 8வது மாதத்தில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளில் நமக்கு கொடுக்கின்ற ஒரு வாக்குத்தத்தம், ஆம்பிரமானவர்களே, வனாந்திர வழியில் நான் உன்னோடு கூட இருப்பேன், கூட இருக்கிறேன். உங்கள் பாதைகள் வனாந்திர வழியை போல இருக்கிறதா? ஆம்பிரமானவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவர் தான் அழைச்சாரு, கூட்டிட்டு போறார். எகிப்து தேசத்திலிருந்து ஜனங்களை அவர் அழைத்து கொண்டு போனார். அவர் அழைத்து கொண்டு போகின்ற வழி வனாந்திர வழியாக கூட்டிகிட்டு போனார். ஏன் அப்படின்னா, வேற வழியில் கூட்டிகிட்டு போனால் மலை பிரதேசம் தேசங்களின் வழியாய் கடந்து செல்லக்கூடுமானால் பெலிஸ்தீர்களோடு இன்னும் சிலரோடு அவர்கள் சண்டை போடுறதுக்கு காரணமாக இருக்கும். அதாவது அவங்க யுத்தம் செய்யணும். அப்போது இந்த பிள்ளைங்க யுத்தம் செய்தால் களைத்து விடுவார்கள், அநேகர் மடிந்து விடுவார்கள். அதனால இவங்க கஷ்டப்படாதபடிக்கு இவங்களை நம்ம கூட்டிகிட்டு போவோம் தான் வனாந்திரத்தின் பாதை வழியாக கூட்டிகிட்டு போனார் பெரியமானவர்களே. ஆனால் இவர்கள் அதை முறுமுறுத்தார்கள். இன்றைக்கும் கூட நம் வாழ்க்கையில் நம் தேவன் நம்மளை வழி நடத்துகின்ற பாதை வனாந்திரத்தை போல நமக்கு தோன்றுகிறதா? வனாந்திரம் என்பது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், வனாந்திரத்தில் என்ன கிடைக்காது? தண்ணி கிடைக்காது, உணவு கிடைக்காது, படுக்கிறதுக்கு இடம் கிடைக்காது. முக்கியமான ஒரு மனிதனுக்கு தேவையான 3: உண்ண உணவு, இருக்க இடம், உடுத்த ஆடை. இந்த 3ம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனால் வனாந்திரத்தில் போகும்போது தண்ணி இருக்காது. அதனால தான் அந்த ஜனங்கள்லாம் முறுமுறுத்தாங்க. தண்ணி இருக்காது, உணவு இருக்காது. அவங்க சொல்கிறாங்க, எப்பா நாங்கள் இருந்தால் வெள்ளை பூண்டோம், அதுவும் நாங்கள் அப்படி சாப்பிட்டோம், இறைச்சியை நாங்கள் புசித்தோம், கஷ்டப்பட்டால் கூட நாங்கள் நல்லா இருந்தோம், நீ ஏன் இப்படி படுத்திட்ட, இப்படி எங்களுக்கு கொண்டு வந்து இதை மண்ணாவை கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, நாங்கள் எவ்வளோ நாள் தான் இதை சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி அவங்க முறுமுறுக்கிறாங்க. உணவுக்காகவும் தண்ணீருக்காகவும் முறுமுறுத்தார்கள். இருக்கிற இடமே இல்லை அங்கே, அவங்களுக்கு படுக்கிறதுக்கு இதெல்லாம் இல்லை. கூடாரம் போட்டு தங்கினார்கள். ஆனால் தேவன் பகலில் மேகமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் அவர் கூடவே இருக்கிறார் என்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள் பெரியமானவர்களே. ஆம், நம்ம கூட நம்ம ஆண்டவர் இருக்கிறாருன்னு யாரெல்லாம் மறந்துட்டாங்களோ அவங்க வாழ்க்கை வனாந்திரத்தில் கஷ்டமாய் மாறிவிடுகிறது. வனாந்திரத்தை போல வாழ்க்கை மாறிவிடுகிறது. ஏன்னா அவர் கூட இல்லைன்னா கஷ்டம்தான். நீங்களே பாருங்களேன், ரொம்ப தூரம் போகும்போது யாராவது ஒரு நண்பனை நம்ம கூட கூட்டிகிட்டு போயிருந்தால் போகிற தொலை என்ன செய்யாது நமக்கு தெரியாது. சிலர் ஊருக்கு போகிறது கூட சொல்லுவாங்க, வாடா ஜாலியாக போயிட்டு வரலாம். ஒரு விசேஷங்களுக்கு போனால் நீயும் கூட வா அப்படின்னு கூட்டிகிட்டு போவாங்க. துணைக்கு ஒருத்தர் கூட்டிகிட்டு போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு களைப்பு தெரியாது, டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம், ஹாப்பியாக இருக்கும்ட்டு. ஆம்பிரமணர்களே, நம் தேவனும் நம்மை ஒருபோதும் அவர் தனியாக விட்டதே இல்லை. எப்பொழுதும் நம்ம கூடயே தான் இருக்கிறார். வனாந்திரத்தை போல கூடயே தான் இருக்கிறார். அது நமக்கு தெரியாதபடி நம் மனக்கண்கள் மூடி இருக்கிறது, அது இன்னும் திறக்கப்படலை. பிரியமானவர்களே, அந்த வனாந்திர வழி, அந்த வனாந்திரத்தில் போகும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால், எங்கேயுமே ஒரு இளைப்பாறுதலுக்கு இடம் இருக்காது. அவங்க நடந்து ரொம்ப வெயில் கொடுமையாக இருக்கும். அதனால தான் ஆண்டவர் ஒரு மகிமையின் மேகமாக அவங்களுக்கு அந்த இடத்துல கூட போனார். என் பிள்ளைங்க வெயிலில் கஷ்டப்படக்கூடாது. ராத்திரி ஆனால் ரொம்ப குளிர். அதனால் என்ன பண்ணுறாருன்னா, அனல் உண்டாகும்படியாய் அக்னி ஸ்தம்பமாக இறங்கி நிற்கிறாரு. அதெல்லாம் கூட அவங்க கண்ணுக்கு தெரியல. அதுபோல் தான் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் உங்களோடு இருக்கிறதை பார்க்கும்படியாய் உங்கள் மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. என் கூட ஆண்டவர் இருந்தால் இப்படியெல்லாம் நடந்திருக்குமான்னு சொல்லி சில வேளைகளில் நீங்கள் புலம்பி இருக்கலாம் பெருமானவர்களே. இல்லை, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், தேவன் இந்த வனாந்திரத்தில் வழியில் அது நல்லது, நம்ம நடத்தி போகிற பாதை நல்லது. அதில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். உண்மையிலேயே சத்ருவானவன் என்ன செய்வான்? எல்லாவற்றையும் நம்ம ஆண்டவற்றிலிருந்து நம்மை பிரிக்கும்படியாய் தான் அவன் கொண்டு வருவான்.
நான் வனாந்திரம் அப்படின்னா என்ன நினைக்கிறோம், அதாவது நம்ம பிஸ்னஸ் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், ஆனால் அந்த பிஸ்னஸ்னால நமக்கு இப்போ லாபம் கிடையாது. இந்த கொரோனா வந்து அநேகரை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திடுச்சு. அது மாத்திரம் இல்லை, வியாதி, படுக்க, கஷ்டம். ஐயோ எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சே, எனக்கு ஏன் இந்த நிலைமை. வனாந்திரத்தில் போனீங்கன்னா சோர்வு உண்டாகும். நம்ம வாழ்க்கையில் சோர்வடைஞ்சிட்டோமா, வியாதியினால் சோர்வடைஞ்சிட்டோமா, நமக்கு வறுமை, நம்ம நினைக்கிறது நம்ம வாழ்க்கையில் சில காரியங்கள்னால நாம் சோர்வடைஞ்சிட்டோமா. என் பிள்ளைக்கு நான் இத்தனை வருஷமாக நான் பொண்ணு பார்க்குறேனே, மாப்பிள்ளை பார்க்குறேனே, என் பொண்ணுக்கு பையனுக்கு மாப்பிள்ளை பொண்ணு பார்க்குறேன், என்னோட பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன், ஆனால் நான் அமைய மாட்டேங்குதுன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீங்களா? வனாந்திர பாதை போல தெரியுதா? எங்கேயுமே பாதையே உங்களுக்கு தெரியலையா? வனாந்திரத்தில் பாதை தெரியாது பிரியமானவர்களே, எங்கே இருக்கு வழின்னு தெரியாது. ஆனால் நம் தேவன் அதுபோல் திகச்சு போய் நிற்கிறீங்களா? ஒரு கட்டத்தில் எனக்கு எப்படி போகன்னு தெரியலையே, இவ்வளோ கடன் என் வாழ்க்கையில் வந்துருச்சு, இந்த கடனை எப்படி அடைப்பேன்னு எனக்கு தெரியலையே, நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியலையே, என் பிள்ளைங்க நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்களே, என் பிள்ளைங்களுக்கு சரியான படிப்பு இல்லை, சரியான வேலை இல்லை, என் பிள்ளைங்களை குறித்த எனக்கு கவலை இல்லை, என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியலையே என்று பலவிதமான சோர்வுகளினாலும் மன கவலைகளினாலும் வனாந்திரத்தை போல நீங்கள் இருக்கிறீங்களா? கவலைகள் உங்களுக்கு சோர்வை கொண்டு வந்து உங்கள் வாழ்க்கையை வனாந்திரத்தை போல மாற்றிவிட்டதா? வேண்டாம் பிரியமானவர்களே, வனாந்திரத்தில் அந்த நாம் போகிற வழியில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இன்றைக்கு உங்கள் மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. யாரெல்லாம் தேவன் என்னை கைவிட்டுட்டாருன்னு நினைக்கிறீங்களோ, இந்த வீடியோ உங்களுக்கு இன்றைக்கு நீங்கள் இது முடிச்சில் சொல்லுவீங்க, ஆமாம் என் தேவன் என்னோடு இருக்கிறான்ட்டு. தேவன் நம்ம கூடயே தான் இருக்கிறார். ஒரு இது கூட சொல்லுவாங்க, ஒரு தகப்பனும் ஒரு பக்தன் கேட்டான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் தனியாகவே நான் போகிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் என் கூட வரீங்களா? ஒரு ஒரு கஷ்டமான இடத்த தாண்டி போகும்போது கேட்குறானா. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் கூட வர்றேன், நீ போ அப்படின்றார். இவன் என்ன பண்ணுறான், போகிறான். அந்த இடத்த கடந்துட்டு திரும்பி பார்க்கும்போது பார்த்தா காலடியை பார்க்குறான், ஒத்த காலடி தான் இருக்குது. அப்போ ஆண்டவர் என்னை ஏமாற்றிட்டார் பாரு, நான் அவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணி நான் கேட்டேன், வர்றேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வரலையேன்னு அவர் சொன்னாராம், எப்பா நான் உன் கூட தான் வந்தேன், உன்னால் நடக்க முடியலை, அதனால் நான் உன்னை தூக்கிட்டு வந்தேன்ப்பா, நீ பார்க்குற அந்த ஒத்த காலடி என்னோட காலடின்னாராம். அப்போ தான் அவன் வேதனைப்பட்டானா. இது உண்மைதான் பிரியமானவர்களே. நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு தகப்பன் இருக்காரு, சின்ன குழந்தைய ஆற்ற கடக்கணும், கூட்டிகிட்டு போகிறாரு. கொஞ்சம் தூரம் என்ன செய்வார்னா, அந்த பிள்ளைங்களுக்கு முழங்கால் முங்குற வரைக்கும் நடத்தி கூட்டிகிட்டு போவார். ஏன்னா அது சொல்லும், நான் தண்ணியில் நடக்கிறேன், பரவாயில்ல நான் நடக்கிறேன்னு சொல்லும், கூட்டிகிட்டு போவார். முழங்கால தாண்டின உடனே அப்படி 2 கையை அலாக்கா பிடிச்சி தூக்கி தான் தோளில் உட்கார வச்சு அந்த வெள்ளத்தில் அவர் தான் கடந்து போவார். கழுத்து வரைக்கும் தண்ணி இருந்தால் கூட அவர் எடுத்துகிட்டு போயிடுவார், இடுப்பு வரைக்கும் இருந்தால் கூட அவர் பிள்ளைகளை கடத்தி எடுத்துகிட்டு போயிடுவார், சுமந்து கொண்டு செல்வார். இது போல தான் தகப்பனை போல நம் தேவன் நம்மை சுமந்து கொண்டு வருகிறார் என்பதை நம் கண்கள் காண வேண்டும். சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்றார், மோசேட்ட ஆண்டவர் சொல்றாரு, இந்த 40 வருடங்களும் நான் ஏன் உங்களை இந்த வழியில் கொண்டு வந்தேன்? பெலிஸ்தியர்னால சோர்ந்து போகக்கூடாது, தேசங்களின் வழியாக நீங்கள் வர வேண்டாம், என் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாதுன்னு தான் நான் இந்த வழியில் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் வனாந்திரத்தின் வழியாக அவர் அழைத்து வருகிறார். அப்போயே அந்த ஜனங்கள் முறுமுறுத்த உடனே தான் அவர் கூட கொஞ்ச நாள், அப்போ நீங்கள் இதை சொன்ன அந்த கனிகளை போய் எடுத்துகிட்டு வராங்க. அந்த தேசத்தில் கானான் தேசத்து கடிகளையும் அதையும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த தேசம் செழிப்பானதுன்னு இவங்க நம்ப மாட்டேன்றாங்க, பயமாக இருக்குன்றாங்க. ஓ அப்போ நீ நம்பலையா? யாரெல்லாம் நம்பலையா அவன்லாம் நீ கானான் தேசத்துக்குள்ளே போக மாட்டேன்ட்டாரு. இது போல தான் பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையிலும் நாம் தேவன் மீது நம்பிக்கை இல்லாதபடிக்கு, அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களின் மீது நம்பிக்கை இல்லாதபடிக்கு, நாம் உலகத்தில் நாம் சுற்றி இருப்பதை நாம் பார்த்து கொண்டு, பிசாசு நம்மளை பயமுறுத்துவதற்கு நாம் பயந்து கொண்டு இந்த உலகத்தில் நாம் வனாந்திர பாதையில் போய்கொண்டு இருக்கிறோம். என் கூட யாருமே இல்லைன்ற நிலைமையில வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, இல்லை. நம்ம முறுமுறுக்கக்கூடாது. ஏதாவது ஒரு காரியத்தில் நமக்கு ஒரு பிஸ்னஸ் தோற்று போயிருக்கலாம், இல்லை நீங்கள் கல்லூரியில் நீங்கள் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களா, நான் அதில் சேர்க்க நினச்சேனே இதில் வந்துருச்சு, கவலைப்படாதீங்க, அது உங்கள் பிள்ளைக்கு நல்லது இல்லைன்றதுனால தான் ஆண்டவர் வேறு கல்லூரியை அவர் தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறார்.
பெண் பார்க்கும்போது அந்த கல்யாணம் முடிக்கும்போது நிறையா, ஐயோ எனக்கு நிறையா அச்சு இவ்வளோ நல்ல நல்ல மாப்பிள்ளையெல்லாம் தட்டி போச்சேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. ஒருவேளை அந்த திருமணம் முடிந்திருந்தால் உங்கள் பிள்ளை வாழ்க்கை சிக்கலில் மாட்டியிருக்கும், சோர்ந்து போயிருப்பாங்க, அவங்க வாழ்க்கை ஜெயமாக இருக்காது. அதனால்தான் கர்த்தர் அதை தடை செய்தார். அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அவர் சித்தப்படி அவர் கொண்டு வரும்போது அந்த வாழ்க்கை அருமையாக இருக்கும். பெரியமானவர்களே, என் பிள்ளை இன்னும் படிக்கணும், இந்த மாதிரி எனக்கு மாப்பிள்ளை பார்க்கணும். கிறிஸ்தவ பெற்றோர் தான் பிள்ளைங்களுக்கு இப்போ பொண்ணுக்கோ மாப்பிள்ளைக்கோ மாப்பிள்ளை பார்க்கும்போது நாம் சித்தத்தின்படி, படிப்புக்கு படிப்பு, அழகுக்கு அழகு, பணத்துக்கு பணம் என்று பார்க்காதபடி தேவ சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்கும்போது அந்த வாழ்க்கை அழகா வனாந்திரத்தை போல மாறாது. அந்த சித்தத்தை மீறும்போது அந்த வாழ்க்கை, ஏன்னா வேற பாதையில் போயிடுறோம்ல, வனாந்திரத்தை போல மாறிடுது. ஒரு பையன் வேகமாக வண்டியில் 2 வீலரில் போய்கிட்டு இருந்தானா, செம்ம ஸ்பீடில் காரில் போனான், 2 வீலரில் காரில் போய்கிட்டு இருக்கான். அப்போ எதுக்கு ஒரு பையன் வர்றான். அவன் வந்தவன், ஐயோ இந்த பாதையில் போகக்கூடாதே, இதில் பெரிய பள்ளம் தோண்டி போட்டிருக்காங்க, அந்த பள்ளத்தில் விழுந்தா கூட இவர் எந்திரிக்க முடியாது, இவர் என்ன இவ்வளோ ஸ்பீடாக போடுறாருன்னு தூரத்திலே பார்த்துட்டு வந்துட்டு அவர் பக்கத்தில் வரும்போது அவரை பார்த்து கூக்குரலிட்டு கத்துறான், நீ இந்த பக்கம் போகாத. அதை சொல்கிறதுக்கு முந்தைய அவன் கிராஸ் பண்ணி போயிடுறான். ஏன்னா அவனோட சத்தம் அவன் காதில் கேட்கல. அவன் காதில் இயர்பட்ஸ் மாட்டிக்கிட்டு ஏதோ பாட்டு கேட்டுக்கிட்டே ஓட்டிக்கிட்டு போகிறான். அதனால் அவன் சத்தம் காதில் கேட்கல. கொஞ்சம் தூரம் போன உடனே அதே பள்ளத்தில் விழுகிறான். அதில் மனுஷங்க தூக்க முடியாது, கிரேனைட் அந்த இதெல்லாம் கிரேன் வந்து தான் அவனை தூக்கணுமா. அப்போ அவன் உயிர் இருக்கா உயிரில் இவன் போய் எட்டி பார்த்துட்டு ரொம்ப வேதனையோடு திரும்பி வந்தானா. இது போல் தான் பிரியமானவர்களே, நம்மை குறித்து, நம் வாழ்க்கையை குறித்து, நம்மளுடைய தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிற நம் சபை போதகர்கள் நமக்கு அவர் மூலமாய் கர்த்தர் பேசுகின்ற வசனங்கள், வார்த்தைகள், நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த வேதத்தின் மூலமாய் தேவன் நம்மோடு பேசுகின்ற வார்த்தைகள் நம் செவிகளில் கேட்காத படிக்கு நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? காதை அடைத்து கொண்டே இருக்கிறோம். உலகத்தின் சத்தம் நம் காதுகளில் தொனித்து கொண்டே இருக்கிறது. என்னென்ன சத்தம்? டிவியில் வர்ற சத்தம், சினிமா பாடல் சத்தம், சினிமா கதை, சத்தம், நாடகம் சத்தம். இது என்னமோ இப்போ போடுறாங்களே, அரை மணி நேரம் போடுவாங்களே, அது என்னது, சீரியலினுடைய சத்தம். இது எல்லாமே தேவனுடைய சத்தம், அழைப்பின் சத்தம் நம் காதுகளில் கேட்காத படிக்கு நம் காதுகளை அடைத்து வைத்திருக்கிறது பிரியமானவர்களே. அதனால தான் நம்ம வேற பாதையில் போய்கிட்டு இருக்கோம், வனாந்திரத்தின் வழியில் போய்கிட்டு இருக்கோம். ஆனாலும் இந்த வனாந்திரத்தின் வழியிலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நினைக்கலாம் எனக்கெல்லாம் எப்பமோ கிடைக்க வேண்டிய கவர்மெண்ட் வேலை, என் தேவன் என்னை அழைத்த சத்தம் எனக்கு கேட்கல. 16 வயதில் அழைத்தார். என்னோட அழைப்பின் சத்தத்துக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளையெல்லாம் ஹெச்சமாயி வெளியே வந்தா, பென்ஷன் வாங்குற அன்னைக்கும். ஆனால் அவருடைய அழைப்பின் சத்தம் எனக்கு கேட்காதனால ரொம்ப காலம் கழிச்சு அவர் சத்தம் ரொம்ப ரொம்ப லேட்டாக கேட்டது. அதுக்கப்புறம் நான் ஆண்டவர் சத்தம் கேட்ட பிறகு, என் மனக்கண்கள் திறக்கப்பட்ட பிறகு இந்தாமான்னு சொல்லி எனக்கு கொடுத்தார். அதே அரசாங்கத்து வேலையை கொடுத்தார். அத்தனை வருஷமா எனக்கு அவர் கொடுக்கல. ஏன்னா அவர் அழைப்பின் சத்தம் என் காதில் விழலை. என்றைக்கு என் தேவனுடைய அழைப்பின் சத்தம் விழுந்து என் தேவனுக்கு என்னை முற்றுமாக, என்னை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தேனோ, அப்பொழுது கர்த்தர் எனக்கு கொடுத்தார் பிரியமானவர்களே. அதுவரையில் என் பாதை வனாந்திரத்தை போல, அதாவது ஒரு வறட்சி எல்லாருக்கும், ஆனால் சமாதானம் இருக்காது. ஏன்னா உலகத்தில் இருந்தோம், உலக காரியங்கள் தான் பெருசுன்னு இருந்தோம், அரசாங்க வேலை தான் பெருசுன்னு இருந்தேன். இன்னும் சொல்லப்போனால் அப்போ ஏன் எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு ரீசன் கூட இருந்தது. என் கணவரை விட நான் சம்பாதிச்சு இவர் என்ன பெரிய இது, இவர் காசு கொடுக்கலன்னா நம்ம என்ன, அப்படி ஒரு போட்டி மனப்பான்மையில் என் பிள்ளைங்களை நான் வளர்த்து காட்டணும், நான் சம்பாதிக்கணும், இப்படி ஒரு போட்டி எண்ணத்தில் நான் கேட்டேன். தேவனுக்கு தெரிந்தது, நீ என்னால் அழைக்கப்பட்டவள், முன்குறிக்கப்பட்டவள், இந்த விஷயம் உனக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, உனக்கு ஏற்ற வேலையில் தான் நான் கொடுப்பேன்னு சொல்லி கர்த்தர் கொடுத்தார் பிரியமானவர்களே. அதுவரையிலும் உண்மையிலே அவர் என் கூட தான் இருந்தார். நான் வனாந்திரத்தில் அவர் என்னை கைவிடலை. உங்களையும் என்னையும் கைவிடுகிற தேவன் அல்ல, அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் அழைப்பின் சத்தம் உங்கள் காதில் கேட்டிருக்கா? என்ன தேவன் முன்குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறான்றது சத்தம் உங்களுக்கு கேட்டுச்சா? ஏன்னா எப்பேற்பட்ட தீர்க்கதரிசி பிலேயாம், அவருக்கே கர்த்தரோட சத்தம் கேட்கல. எப்போ? கூலி பொருத்தி நீ வா, இஸ்ரவேல் ஜனங்களை நீ சபி அப்படின்னு சொல்லி பாலாக்கு கூப்பிட்ட போது
முதல்ல சொல்கிறான், நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு வரேன். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண சொல்கிறான், கர்த்தர் என்ன போகக்கூடாதுன்ட்டாரு, நீங்கள்லாம் போயிருங்கன்னு திருப்பி அனுப்பிச்சிட்றான். திருப்பி அவன் ஆள் அனுப்புகிறான். அவனை கூப்பிடு, நான் இன்னும் அதிகமாக பணம் தரேன், அவன் கேட்டதெல்லாம் கொடுக்குறேன். இவனுக்கு கொஞ்சம் ஆசை வந்துதா எனக்கு தெரியலை. மறுபடியும் ஜெபிக்கிறார், கிடைக்கல. கர்த்தர் பதில் கொடுக்கல, இல்லைன்றார், போகாதன்றார். அப்போ இவன் என்ன பண்ணுறான், கர்த்தரை நான் அனுமதிக்கலை, நான் வரலன்றான். திருப்பி 3வது முறையும் அவங்க அனுப்பினவுடனே கொஞ்சம் விசுவாசத்தில், அதாவது தேவ சத்தத்தை மறந்து சுய சித்தத்தின்படி போகிறான், தபிக்கிறதுக்காக போகிறான். கழுதையின் மேலே 2 பேர் ஏறிக்கொண்டு 2 பேரை கூப்பிட்டுக்கிட்டு போகிறான். அப்படி போகும்போது ஆண்டவர் அவனை விடலை. ஏன்னா ஆண்டவர் முன்குறித்த தீர்க்கதரிசி அல்லவா, என்ன பாதையில் போனாலும் கர்த்தர் உடனே இருப்பார். அவர் ஒரு தூதனை முன்னால் பெரிய ஒரு அருவாளை வச்சுக்கிட்டு தூதன் முன்னாடி நிற்கிறான். அது இந்த பிலேயாமுக்கு கண்ணு தெரியலை, ஆனால் அவன் ஏறி போன கழுதைக்கு கண் தெரிந்தது. அந்த கழுதை என்ன பண்ணுது, அதுக்கு மேலே போக மாட்டேங்குது, பின்னாடி போகுது. உடனே என்ன பண்ணுறான், ஓங்கி அது கழுதை மேலே அடிக்கிறான். அப்போ அந்த கழுதை வேறு பக்கம், அந்த பக்கம் நகழுது. ஏய் கழுதை நேராக போகணுன்னு சொன்னால் நீ இந்த பக்கம் போகிறேன்னு இந்த பக்கம் ஒரு அடி அடிக்கிறான். அது இடது பக்கம் போகுது. அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. நான் வலது பக்கம் போனால் இடது பக்கம், நேராக போனால் வலது பக்கம் போகிறேன், இடது பக்கம் அடித்து அங்கிட்டு வர, பின்னால் போகிற, என்ன உனக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லி ஓங்கி அவனை அடிக்கும்போது தூதனானவன் அவனோடு பேசுகிறான். நீ கழுதையை ஏன் அடிக்கிற, இதோ நீ அங்கே போகாதபடி தேவன் என்னை உனக்கு முன்னே என்னை அனுப்பிச்சிருக்கிறாரு, நீ அங்கே போகக்கூடாது, திரும்பி போ. அப்பொழுதுதான் அவன் தன் தவறை உணர்ந்து, ஐயோ இது வரைக்கும் நான் இந்த செல்லம்மா வளர்த்த கழுதை கூட போட்டு நான் இப்படி அடிச்சிட்டேனே நினச்சி தேவ தூதன்கிட்ட மன்னிப்பு கேட்டு, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு திரும்பி போய் விடுகிறான். என்ன பணம் கொடுத்தாலும் நான் வரமாட்டேன்னு சொல்லி இஸ்ரவேலின் ஜனங்களை சபிக்காதபடுத்தி. அப்போ பாருங்க, ஒரு தீர்க்கதரிசியே தேவனுடைய சத்தத்தை கேட்க மறந்து இருக்கிற காலங்கள் உண்டு. அப்போ நாமெல்லாம் யார், சாதாரண ஒரு விசுவாசி, ஆனால் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள். அப்போ தேவனால் யாரெல்லாம் முன்குறிக்கப்பட்டார்களோ அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அந்த பாதையில் தேவன் கூட இருக்கிறார். பெரியமானவர்களே, அதை நாம் மறந்து விடக்கூடாது. அவர் நம்ம கூடயே தான் இருக்கிறார். ஏன் நமக்கு தெரியல, நம் மனக்கண்களை இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு குருடாக்கி வைத்திருக்கிறான். அவன் சொல்லுவான், ஏய் உன் பிள்ளை வழங்க மாட்டான், ஏய் உன் பிள்ளை இவ்வளோதான், முடிஞ்சிச்சு, கதை முடிஞ்சிச்சு, நீ எல்லாம் ஏன் வீணா உன் பிள்ளைக்கு செபிக்கிற, எதுக்கு நீ ஊழியத்துக்கு போகிற, எதுக்கு போகிற, ஏன் ஆண்டவரை தேடுற சொல்லுவான். உன் வாழ்க்கையை பாரு, மற்றவங்களாம் எப்படி இருக்காங்க, நீ எப்படி இருக்க பாரு. அவன் பேசுறது நம்ம காதில் நல்லா கேட்கும், ஆனால் தேவ சத்தம் நம் காதுகளில் கேட்பதில்லை. பிரியமானவர்களே, அநேக நேரங்களில் நாம் தேவ சத்தத்தை நாம் கேட்டால் வழி உண்டாகும். ஆமென். எப்படி அந்த அவன் ஸ்பீடாக போனான், தவறான வழியில் போகிறாங்க, போகாதன்னு சொல்லி எச்சரிக்கிறதுக்காக அவன் வந்தான். அவன் காதில் அந்த சத்தம் கேட்டிருந்தா அவன் காப்பாற்றப்பட்டு இருப்பான். அவன் காதில் கேட்கல. இன்னைக்கு உலகத்தின் சத்தத்தில் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க மறந்து இருக்கின்ற போது நம் வாழ்க்கை வனாந்திரத்தில் வழியே இல்லைன்ற நிலைமையில் நாம் தவித்து கொண்டு இருப்பது போல ஒரு சூழ்நிலை தெரிகிறது பிரியமானவர்களே. ஆனால் ஆண்டவருடைய சத்தம் கேட்டால் நிச்சயமாகவே அந்த வனாந்திர பாதையிலும் தேவன் நம்மோடு இருக்கிறான்ற அந்த விசுவாசம், நம்பிக்கை நம்மை பலப்படுத்தும். ஹல்லேலூயா. அவர் கூட்டிகிட்டு வரும்போது செங்கடல் வருது, அதை 2ஆ பிளக்கிறாரு, தர போல நடக்கிறாங்க. எப்பேற்பட்ட அற்புதர், அந்த அற்புதர் நம்ம கூட இருக்க மாட்டாரா? இருக்கிறார். நமக்கு இன்னைக்கு தேவனுடைய அழைப்பின் சத்தம் கேட்குதா? ஒருவேளை இல்லையே, என்னை இவ்வளோ நாள் தேவன் என்னை அழைச்ச சத்தம் எனக்கு கேட்கலையே, எங்கே என்னை கூப்பிட்டாரு? கர்த்தருடைய சத்தத்தை உற்று கவனிக்க வேண்டும். உலகத்தின் பாதையில் நாம் இருக்கும்போது, இந்த மாயை வலையிற்குள் இருக்கும்போது தேவனுடைய சத்தம் நம் காதில் கேட்காது. ஏன்னா கவலைன்ற மேகம் நம்ம மூடிரும், கார்மேகம் நம்மளை மூடிரும். உலக கவலை, உலக ஆனந்தம், இது எல்லாமே நம்மளை மூடிருச்சு.
சத்தம் கேட்க மாட்டேங்குது, செவிடா இருக்கு காது, எப்படி கேட்கும்? கேட்கின்றதா சத்தம் கேட்கின்றதா, கதவை தட்டும் சத்தம் உனக்கு கேட்கின்றதா? கேட்கின்றதா சத்தம் கேட்கின்றதா, கதவை தட்டும் சத்தம் உனக்கு கேட்கின்றதா? உன் இதய கதவருகில் இயேசுநாதர் நின்று கொண்டு, உன் இதய கதவருகில் இயேசுநாதர் நின்று கொண்டு தட்டும் சத்தம் உனக்கு இன்று கேட்கின்றதா? தட்டும் சத்தம் உனக்கு இன்று கேட்கின்றதா? ஆண்டவரின் அன்பு குரல் கேட்கின்றதா? இல்லை ஆசைகளின் ஓசைதான் ஒலிக்கின்றதா? ஆண்டவரின் அன்பு குரல் கேட்கின்றதா? இல்லை ஆசைகளின் ஓசைதான் ஒலிக்கின்றதா? கர்த்தர் இயேசு அழைக்கும் சத்தம் கேட்கின்றதா? கர்த்தர் இயேசு அழைக்கும் சத்தம் கேட்கின்றதா? இல்லை கவலைகளின் மேகங்கள் மறைக்கின்றதா? பிரியமானவர்களே, தேவன் நம்மை பார்த்து பேசுகின்ற அழைப்பின் சத்தம் கேட்காதபடி நம் கவலையின் சத்தம், கவலை நம்மை மூழ்கி அடிக்க விடுகிறது. கவலை என்ற கார் மேகம் மறைக்கின்றது. நீதியின் சூரியன் நம்மை அழைக்கிறார். மேகத்துக்குள்ள, அந்த கவலை என்ற மேகத்துக்குள்ள அந்த சத்தம் வராதபடிக்கு மேகம் மூடிடுது, அந்த சத்தத்தை திருப்பி அனுப்பிச்சிருது. கவலையில் இருக்கும். எனக்கு பணம் வேணுன்ற கவலை, என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணுன்ற கவலை, இன்னும் என் பிஸ்னஸ் இன்னும் நல்லா இருக்கணும், இன்னும் நான் வீடு கட்டணும், ஒரு வீடு கட்டிட்டேன், இன்னும் அதை இடித்து நான் பெருசாக கட்டணும், என் பிஸ்னஸ் ஓஹோன்னு வரணும். இப்படி நாம் கவலைகளில் மாட்டிக்கொண்டே இருக்கிறோம். எப்படி சத்தம் கேட்கும்? எப்படி சத்தம் கேட்கும்? ஆண்டவர் சொல்கிறாரு, கவலைப்படுவதனால் உன் முடியிலிருந்து ஒரு முடியை உன்னால் வெள்ள முடிய கருப்பாக்க முடியாது, கருப்பு முடிய வெள்ளையாக்க முடியாது. ஏன் நீ கவலைப்படுற? காட்டு புஷ்பத்தை நினைத்து பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்ப்பதும் இல்லை, ஆனாலும் பரமபிதா அவைகளுக்கு பிழை போட்டுக்கிறார். கவலைப்படாதன்றார். ஆகாரத்தை காட்டிலும் ஜீவனும், சரீரத்தை காட்டிலும் ஆடையை காட்டிலும் சரீரமும் விசேஷித்ததுன்றார். ஆனால் நம்ம அதை எல்லாத்தையும் மறந்துடுறோம். நாம் உண்ணவும் உடுக்கவும், நாம் எப்படி நம்ம வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று இதை குறித்தே நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அவர் சொல்வார், கல்யாணம் முடித்த ஒரு பெண் என்ன செய்வானா, புருஷனுக்காகவே கவலைப்படுவா. ஆனால் கல்யாணம் முடிக்காத ஆண் இருந்தால் அவன் கர்த்தருக்காக கவலைப்படுவான். உண்மை பிரியமானவர்களே, நாம் தேவனுக்காய், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாய் நாம் கவலைப்படுகிறோமா? நம் காதுகள் அடைக்கப்பட்டு இருக்கிறதா? அழைப்பின் சத்தம், நம் சத்தம் கேட்கும்போது என் தேவன் என் கூட இருக்கிறாருன்றது நமக்கு புரியும். எனக்குமே தேவனோட சத்தம் கேட்ட உடனே தான் இத்தனை ஆண்டுகள் நம்மை கர்த்தர் நடத்தினான்ற சத்தம் எனக்கு கேட்டது. எப்போ கேட்டது? ஆண்டவரே என்னோட பேசுங்கன்னு சொல்லிட்டு நான் வேதத்தை வாசிக்க ஆரம்பித்த பிறகு கேட்டது. இன்றைக்கும் ஒருவேளை இன்னும் நான் தேவனுடைய சத்தத்தை நான் என் காதில் நான் கேட்கலன்னு சொல்கிறவங்க, உங்களை அர்ப்பணித்து தேவனுடைய வேதத்தை நீங்கள் வாசிக்காதீங்க, நேசிங்க. நேசித்து அதை வாசிங்க. கடமைக்கு இல்லை, கருத்தோடு வாசிங்க. அதை தியானிக்கும்படியாய் நேசித்து தியானம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார். அவர் பேசுகின்ற தெய்வம். அவர் கல்லல்ல, சிலை அல்ல. அவர் பேசுவார். அவர் சத்தம் கேட்டும்போது வனாந்திரத்தை அதர பண்ணுமா, மலை புகைமா. நம் வாழ்க்கையிலும் வனாந்திரத்தை போல இருக்கின்ற நம் வாழ்வு உண்மையாகவே மாறும் பிரியமானவர்கள் செழிப்பாகும். கர்த்தருடைய சத்தம் என்றைக்கு நம்ம காதுல கேக்குதோ அன்றைக்கு நம் வாழ்க்கை செழிப்பாகும். இது சத்தியம், உண்மை. அவர் சத்தம் கேட்காதபடி வாழ்ந்து கொண்டே இருக்கிறதுனால அவர் சித்தம் செய்யறதுக்கு நம்ம அர்ப்பணிக்கல. மோசேயை பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அழைக்கும் போது அவ்வளோ மாட்டேன்பா, எனக்கே எரிச்சல் வந்தது. இவ்வளோ ஆண்டவர் சொல்றாரு, இந்த மோசை என்ன இப்படி பண்றாங்க, நான் என்னமோ பெரிய நல்லவ மாதிரி. மோசே, எனக்கு பேச வராதுப்பா, திக்குனாவுப்பா, மந்தனாவுப்பா, என்னை விட்டுருப்பா, அப்படி முடியாது, இப்படி முடியாது, எப்பா ஆரோன்னு கூட்டிட்டு போ, நீ அவனே வச்சுக்கோ. ஆரோன்னு வாயில இருந்து நானும் பேசுறேன், பண்ணி பேசாம இருப்பா பக்கத்துல, இவ்வளோ சொல்றாரு. உன் மடியில் மடிக்குள்ளே கையை விடுன்றாரு, கையை விடுறான், வெளியே விடுனா குஷ்டரோகமாக இருது, மீண்டும் மடியில் போடு, அது போடுறான், கை நல்லாயிருது.
கோலப்பிடின்றாரு, பிடிச்சோடனே பாம்பா அது கீழே ஓடுனா இதாயிருது. என்ன சொன்னாலும் இத்தனையும் பார்த்துட்டு முடியாது முடியாது முடியாது. இதே போல்தான் நம் வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை செய்து நம்மை அழைத்த தேவன் நமக்கென்று அவர் சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் இந்த இடத்துக்கு போ, இவங்களுக்கு நீ சொல்லுன்னு அவர் நம்மோடு பேசுகின்ற சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? மோசையை போல எதிர்த்து நிற்கிறோமா? ஆனாலும் ஆண்டவர் விடலை. 6 லட்சம் பேரை வழி நடத்தும்படியா கம்பல்சரியாக கூட்டிகிட்டு போனார். கடைசியில் அவனை உள்ள விடலை. ஆம்பிரியமானவர்களே, நாமும் தேவ சத்தத்தை மறந்து நானும் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே 16 வயசில் என்னை கூப்பிட்டீங்கப்பா, நான் வரலை, இந்த மோசையை போல் என்னை கைவிட்டுறாதீங்கன்னு ஜெபிச்சிருக்கேன். கடைசியில் மோசை இப்போ தேவ சமூகத்தில் இருக்காரு. இல்லைங்கள, அவர் தேவனோட தான் இருக்கிறார். ஆனால் அந்த கானான் தேசத்துக்குள்ளே போகலை. அப்போ நான் பயந்து, ஆரம்பத்தில் நான் படிக்கும்போது எனக்கு ஒரு பயம், ஆண்டவரே அப்போ அவரை விடலைன்னா என்னையும் நீங்கள் கூட்டிகிட்டு போக மாட்டீங்களா, என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி நான் தேவன் இடத்துல மன்னிப்பு கேட்டேன். பிரியமானவர்களே, வனாந்திரம் என்பது சாத்தானால் நம் கண்களுக்கு முன்னாடி காட்டுகிற ஒரு மாயம்தான். கவலைப்படாதீங்க, நாம் போகின்ற எல்லா வழிகளிலும் கர்த்தர் நமக்கோடு வருகிறார். மேடானாலும் பள்ளங்களானாலும் அவர் நம்மை சுமந்து வருகிறார். இல்லைன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் உயிரோடையே இருந்திருக்க மாட்டோம், செத்து போயிருப்போம். நம்ம பிள்ளைங்களை கூட பாருங்களேன், இம்மட்டும் கர்த்தர் பாதுகாத்து வருகிறார். நம்ம பார்க்குறோம், எத்தனையோ பார்க்குறோம். ஏடிஎம் கார்டில் பணம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாராம், ஒரு காரோ லாரியோ போய் அது மேலே ஏறி அவர் இறந்தே போயிட்டார். இது என்ன? இஸ்ரவேலின் தேவன் இரவும் பகலும் உறங்காமல் தூங்காமல் உங்களையும் என்னையும் பாதுகாக்கிறார். நாம் வனாந்தரத்தில் நடந்து கொண்டிருக்கிறோம். வனாந்தரத்தில் நடந்து கொண்டிருந்தாலும் நம் தேவன் நம்ம கூட இருக்கிறார், நம்மளை பாதுகாக்கிறார். நமக்கு பயம் வேண்டாம். அவளுக்கு நம்மளை பார்த்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு, பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். இதுவரை நான் உன்னை ஏந்தினேன், சுமந்தேன், தப்புவித்தேன். இனிமேலும் நான் உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறார். எங்க நம்ம காதில் விழுகுது? நம்ம காதை அடைச்சு போயிருக்குல்ல. ஐயோ நான் செத்து போயிடுவேன், டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்களே, உனக்கு இவ்வளவுதான் சொல்லி முன்குறிச்சிட்டாங்களே, இனிமேல் நீ நடக்கவே முடியாதுன்ட்டாங்களே, இனிமேல் நீ பேசவே முடியாதுன்ட்டாங்களே, என்னென்னமோ காரியங்கள். ஏன் மனிதர்கள் கூறுகின்ற சத்தம் கேட்குது, தேவனுடைய சத்தம் நம்ம செவியில கேட்கல. இதுவரைக்கும் நான் உன்னை தாங்கினனே, சுமந்தனே, தப்புவித்தனே, இனிமேலும் நான் உன்னை முதிர் வயதும் வரை நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன் என்கிற தேவனுடைய சத்தம் நம் காதுகளில் கேட்கல. அதனாலதான் நம்ம வனாந்திரத்தில் போகும்போது அழுதுகிட்டு இருக்கோம், வழி தெரியல, சோர்வா இருக்கும். கர்த்தர் கூப்பிடுற சத்தம் நம்ம காதுல கேட்கல. உண்மையிலேயே தேவனுடைய சத்தம் நமக்கு கேட்கும்படியாய் ஒவ்வொரு நாளும் நாம் சத்தியத்தை நேசித்து வாசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அவரோடு ஐக்கியப்படும். நம்ம கிட்ட இருந்தா தானே ஒருத்தவங்க பேசுற சத்தம் கேட்கும். இப்போ தூரத்துல ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளை விட்டு 1 மைல் தூரத்துல ஒருத்தவங்க இருக்கிறாங்க, உங்களை என்னையும் கூப்பிட்டா காது கேட்குமா? கேட்காது. ஆனால் பக்கத்தில் இருந்து கூப்பிட்டா கேட்கும். அதுபோல்தான் நாம் தேவனை இன்னும் அறிகிற அறிவில் வளர்ந்து அவரை நெருங்க 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 அவர் சத்தம் கேட்கும். அவர் சத்தம் வெளியில இருந்து கேட்கும், அப்புறம் கொஞ்ச நாளையில எங்க இருந்து கேட்கும் தெரியுமா? நமக்குள்ள இருந்து கேட்கும். ஹல்லேலூயா! முதல்ல வெளியில இருந்து கேட்கிற அனுபவம், அப்புறம் நமக்குள்ள இருந்து கேட்கிற அனுபவம். நம்ம எங்க இருந்தாலும் உள்ள இருந்து நம்மளோடு பேசுவார். அந்த அனுபவத்துக்குள் நாம் வரும்போது வனாந்திரத்தில் அந்த வழிகளில் அவர் நம்மை சுமந்து போறதை நாம் தெரிந்து கொள்வோம். பிரியமானவர்களே, எந்த நிலைமையிலும் நாம் சோர்ந்து போவதில்லை. ஏன்னா அவர் இன்னார் என்று நாம் அறிந்திருக்கிறோம், இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். யாக்கோபு அந்த வழியில போயிட்டு வந்துட்டு சொல்றாரு, இந்த நான் வந்த வழியிலெல்லாம் என்னை காத்த தேவன் சொல்லி அவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அவர் அவரை தொழுது கொள்கிறார். பாருங்க, என்ன ஒரு விசுவாசம் பாருங்க. நம்ம பாட்டு கூட பாடுவோம், யாக்கோபை போல் போகும் பாதையில். அவர் போன வழியெல்லாம் ஒரு தடவைனா கல்லை தலையில வச்சுட்டு படுத்து தூங்குறாரு, அங்க யாருமே இல்லை. ஆனா ஆண்டவர் தரிசனம் கொடுக்குறாரு,
மேலே தூதர்கள் மேலே இங்கே ஏணிப்படியில் ஏறி இறங்குறத அவர் தரிசனம் பார்க்குறாரு. அப்போ இந்த இடத்துல ஒரு கல்லை நிறுத்தி அந்த கல்லுக்கு அந்த அந்த இடத்துல வந்து ஒரு பலிபீடம் கட்டுறாரு. திரும்பி வரும்போது கர்த்தர் இவ்வளவாய் நன்மையாய் கொண்டு வந்தாருன்னு. அவர் போகும்போது எப்படி போனார்? வனாந்திரத்தை போல ஒன்றுமே இல்லாமல் வெறுமையா, ஒன்றுமே இல்லை, வெறுமை. ஆனால் அவருக்கு தரிசனம் கிடைத்தது, அவர் சத்தம் கேட்டது. அப்போ கர்த்தர் வழி நடத்து போய் திரும்பி வரும்போது அவர் என்ன சொல்றாரு? வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன், எல் எலோஹேம் எல் எலோஹேம் எல் எலோஹேம் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு வெறும் கை போல இருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் வெறும் கையை போல நீங்கள் உணர்றீங்களா? கடனில் இருக்கேன், ஒன்றுமே இல்லை, எதுவுமே எனக்கு செய்ய முடியல, என்னவுமே விளங்கலை, வெறும் கை. இரு பரிவாளங்களே, கர்த்தர் உங்களுக்கு தரும்படியாய் இதோ உங்கள் அருகில் காத்து கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு கண்ணு தெரியல, உங்கள் காது கேட்கல, அவர் உங்களுக்கு கூப்பிடுறாரு. இந்தாம்மா வாங்கி கொன்றாரு, இந்தாயா இந்தா தர்றேன் வாங்கி கொன்றாரு. உங்கள் காதுக்கு அது கேட்கல, உங்கள் கண்ணுக்கு அது தெரியலை. பிரியமானவர்களே, வேதத்தை கரங்களில் நீங்கள் எடுக்கும்போது கண்கள் திறக்கப்படும், மனக்கண்கள் திறக்கப்படும், நம் செவிகள் திறக்கப்படும். கர்த்தர் சொல்றாரு, அவங்க என் சத்தத்தை கேட்க மாட்டேன்றாங்க, இந்த ஜனங்கள் என் சத்தத்தை கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்றாரு. சர்ச்சுக்குள்ள போய் உட்கார்ந்துருக்கோம், ஒவ்வொரு வாரமும் பாஸ்டர் என்ன சொல்றாரு? நான் வாழ்ற ஒரே வாழ்க்கை ஆண்டவருக்கு, ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, ஆண்டவருக்கு உங்க. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்கப்பா? அந்த சத்தத்தை எத்தனை பேர் காதில் வாங்குறோம்? எத்தனை பேர் கீழ்ப்படுகிறோம்? குடும்ப ஜெபத்தை உங்கள் வீட்டில் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் இல்லாத கூரை இல்லாத வீடு. எத்தனை பேர் காதில் சத்தத்தை வாங்கி குடும்ப ஜெபத்தை ஆரம்பிச்சிருக்கோம்? டெய்லி நீங்கள் வேதம் வாசிங்க, உபவாசம் ஜெபம் பண்ணுங்க, எந்தெந்த நாட்கள் எல்லாம் உண்டு பண்ணுறோமா? அவர் சத்தம் காதில் கேட்டிருந்தால் நமக்கென்று வருகின்ற அந்த விசுவாச ஓட்டத்தில் நாம் தேவனுக்காய் நாம் ஓடுவோம். வனாந்திரம்லாம் பார்க்க மாட்டோம். ஏன்? என் தேவன் கூட இருக்கிறாரு, நான் ஓடுறேன். ஏன்னா அவர் என் கூட இருக்கிறாருப்பா. போதாதா? அவர் கூட இருந்தா போதுமே. அவர் யாரு? வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், உங்களையும் என்னையும் தாயின் கருவில் சிருஷ்டித்தவர். அவர் சிருஷ்டிகர்த்தா, அவர் வல்லமையின் தேவன். அவர் நம்ம வாழ்க்கையில இருந்தா போதும். அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர், ஆதியும் அந்தமும் ஆனவர். அவர் நம்ம கூட இருக்கிறாருன்றத நம்ம கண்ணுக்கு தெரியாமையே, ஐயோ நான் வனாந்திரத்தில் பாதையில் இந்த மாதிரி இருக்கனேன்னு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இன்றைக்கு உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ பயப்படாதே, திகையாதே, உன் வழிகளிலெல்லாம் உன்னை பாதுகாக்கும்படி என் தூதர்களுக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். அதனால தான் அன்னைக்கு ஜீவனோடு இருக்கும். அன்னைக்கு பிள்ளையாமுக்கு தூதனை கட்டளையிட்டு அனுப்புனது போல நம்மையும் அவர் பாதுகாத்து கொள்வதனால் தானே நாம் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறோம். அவர் பாதுகாப்பு. ஆம் பிரியமானவர்களே, எனக்கு செவி கொடுக்கிறவன் விக்கினமின்றி, ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு செவி கொடுக்கிறவன் விக்கினமின்றி வாழ்வான். கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி, கர்த்தரோட சத்தத்தை கேட்குறவங்களுக்கு வனாந்தரத்தில் போகும்போது உபத்திரவங்கள், துயரங்கள், துன்பங்களை அவங்களால தாங்க முடியாது. ஆனால் கர்த்தரின் சத்தத்தை கேட்குறவங்க, என் கூடயே தான் இருக்கிறாரு, எங்கள் அப்பா என்னை தான் தூக்கிட்டு போகிறாரு, என்னை கூடயே வந்து என்னை சுமக்கிறாரு, அவருக்கு தானே, எனக்கு என்ன ஒன்றும் பயம் இல்லைன்னு சொல்லி தைரியமாக என்ன சொல்லுவோம்? பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லைன்னு பாட்டு பாடிட்டு போவோம். இருட்டுக்குள்ளே போனோம்னா, நான் சின்ன வயசில் விளாண்டுட்டு லேட்டாக போனேன்னா அந்த சின்ன ஒரு சந்து எங்க, அதுக்குள்ளே ஒரே இருட்டாக இருக்கும், எனக்கு போகிறதுக்கு பயமாக இருக்குமா, உடனே நான் என்ன செய்வேன்? அம்மா 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 அப்படி கூப்பிட்டா பயம் கிடையாதுன்றது மாதிரி அந்த கத்திக்கிட்டு போவேன். கதவை திறக்கிற வரைக்கும் கத்துவேன். அந்த பயத்துக்கு, அந்த பயம் நமக்கு தெரியாதுன்னு. ஆம் பிரியமானவர்களே, நாமும் இந்த பாதையில் போகும்போது நாம் பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லைன்னு சொல்லி, இயேசு என்னோடு இருப்பதனால் நமக்கு பயம் இல்லைன்னு சொல்லி நாம் பாடல்களை பாடி துதித்து நாம் அந்த காரியத்தில் நாம் கடந்து செல்வோம். எல்லாமே தேவன் நமக்கு நன்மையாய் தான் வச்சிருக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் எனக்கு, அவர் சொல்றாரு, என் ஜனங்களை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். பொய் சொல்லுவாரா? அவர் ஜனங்களை அவர் ஆசீர்வதிக்கிறதா அவருக்கு பிரியம். ஆனா பிசாசுக்கு என்ன பிரியம்? அவர் ஜனங்களை ஆசீர்வாதத்தை தடுத்து சோர்வில் கொண்டுட்டு போய் விடுறதான் அவனுக்கு பிரியம். ஆனால் கர்த்தர் முன்குறித்தவர்களை விடவே மாட்டார். எப்படியாகவும் அவர் சத்தத்தை கேட்க வச்சு அமர பண்ணி
என்னை ஒரு ரூம்குள்ளே போட்டு அடைச்சது மாதிரி அடைக்க வச்சார். ரொம்ப பிஸி லேடி. 4 மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு ஒன்றேன்னா ராத்திரி 10 மணி வரைக்கும் எனக்கு வேலை இருக்கும். ஆனால் உட்காரு, இந்தா டைம் தாரு, உட்காரு, இந்தா கையில் புத்தகத்தை கொடுத்து படினார். அவர் சத்தம் கேட்டேன். பிரியமானவர்களே, கர்த்தர் பெரியவர். கர்த்தர் உண்மையிலேயே பெரியவர். உங்கள் வாழ்க்கையிலையும் வேதத்தை மறந்து வாழும்போது நம் வாழ்க்கை வனாந்திரமாக இருந்தாலும் அதில் வழி தெரியாது, பயப்படுவோம். சிங்கம், புலி, கரடி, பாம்பு, சர்ப்பம். அன்றைக்கு அந்த ஏதேன் தோட்டத்தில் சர்ப்பம் வந்து தான் அவளை அந்த ஸ்திரீயை வஞ்சித்தது. அதுபோல் தான் நாம் வேதத்தை மறந்து நாம் வாழ்கின்ற போது அந்த பிசாசானவன் ஸ்திரீகளை சர்ப்பத்தை போல அவன் வஞ்சிக்கிறான். பிரியமானவர்களே, அது மாத்திரம் இல்லை, பிசாசானவன் நம்மளை அதாவது பல விதங்களில் சோதனைகளை கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணுறான்னா தேவனை விட்டு நம்மை அதிக தூரம் பிரித்து விடுகிறான். அவர் சத்தம் கேட்காதபடி இன்றைக்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக, அந்த எச்சரிப்பின் சத்தம் இன்னைக்கு நம்மளை பார்த்து வருது. நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக, கர்த்தரின் சத்தத்தை கேட்பதற்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். பெரியமானவர்களே, விசுவாசத்திலிருந்து நம்ம கொஞ்சம் கூட விலகி போயிடக்கூடாது. என்னோடு தான் இன்றைக்கும் சொல்கிறேன், இந்த வீடியோ பார்த்து கொண்டே இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் தான் தேவன் கூட இருக்கிறார். இதோ அவர் பக்கத்தில் தான் இருக்கிறார். உங்களை கைவிடவே மாட்டார். அவர் சத்தம் கேளுங்க. நீங்க சோர்ந்து போயிருந்தா அவர் சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தையும் பலத்தையும் தருகின்ற தேவன். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் தேவன் நம்மோடு பேசுகின்ற வார்த்தையில இனி நான் வனாந்திர பாதையில் இன்றைக்கோடு வனாந்திரம் மாறுகிறது. இந்த வீடியோ பார்த்து கொண்டே இருக்கிற உங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் அந்த வனாந்திர பாதை எப்படி மாறுகிறது? செழிப்பாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. ஏன்னா இவ்வளவு நாளும் உங்களுக்கு தெரியல ஆண்டவர் கூட இருக்கிறாருன்னு. கண்கள் திறக்கப்படும். ஒருத்தர் சொல்வார், நான் கண் திறக்கப்பட்டவன் விளம்புவதாவதுன்னு. அம்பிரிமனவர்களே, கண் திறக்கப்படணும். கர்த்தர் சத்தம் கேட்கணும். கண்ணும் காதும் குருடா இருந்தா நம்ம வனாந்திரத்தை போல நம்ம வாழ்க்கை தெரியும். நாம் எப்பொழுது கண்களை திறந்து, மனக்கண்களை திறந்து தேவனுடைய சத்தத்தை கேட்கிறோமோ அன்றைக்கு நம் வாழ்க்கை செழிப்பாய் மாறும். இதை கேட்க முடியாதபடி வைத்திருக்கிற சத்துரு தான், அவனை நாம் விரட்டி அடிக்க வேண்டும். பெருமானவர்களே, இப்படியாக ஒருத்தர் பாடியிருக்கிறார். அருமையான ஒரு பாடல். வனாந்திர யாத்திரையில் சோர்ந்து நான் போகின்ற நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், நேசரின் சத்தம் என்னில் கேட்குதே. பாத்தீங்களா, நேசரின் சத்தம் அவர் காதுல கேட்குது. நேசரின் சத்தம் என்னில் கேட்குதே, என் வாழ்க்கை மாறிடுதே. வனாந்திர வாழ்க்கையிலே நான் போகையில், நான் களைத்து நான் சோர்ந்து போகும்போது தேவனின் சத்தம் கேட்குதே. உண்மையில் பிரியமானவர்களே, இந்த வனாந்திர பாதையில் நாம் போகும்போது நேசரின் சத்தம் என்னில் தொனிக்கும் போது அது நமக்கு அந்த அந்த பாதை செழிப்பாய் மாறுகிறது. இன்னும் கூட நல்ல ஒரு லைன்லாம் அந்த பாட்டில் வரும். அந்த பாடல் செங்கடல் எதிரில் வந்தும் பங்கம் ஒன்றும் நேர்ந்திடாமல் பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே. செங்கடல் நடுவில் வந்தும் பங்கம் ஒன்றும் நேரிடாமல் பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே. பாத்தீங்களா எவ்வளவு விசுவாசமா பாடுறாருன்னு. அந்த காதுல அவர் சத்தம் கேக்குது. அவர் சொல்றாரு, செங்கடல் நடுவுல வந்தாலும் எனக்கு பாதை தெரியுதுப்பா. ஏன்? அவர் அதை புரிச்சிருக்கிறாருப்பா. செங்கடல் வந்தது, ஆண்டவர் என்ன பண்ணாரு? தண்ணீரை மதில் போல் மாற்றி தரையிலே நடக்க வைத்தார். பங்கம் ஒன்றும் நேர்ந்திடாமல் நம்ம அதுல மூழ்கி போகல, பாதை ஒன்று கண்ணில் தெரிகிறதே. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போன நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போன நேரங்களில்,
நேசரின் சத்தம் என்னில் கேட்குதே, நேசரின் சத்தம் என்னில் கேட்குதே, வனாந்திரம் செழிப்பாகுதே, என் வாழ்வு செழிப்பாகுதே. வனாந்திர யாத்திரையில் மலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், செங்கடல் நடுவில் வந்தும் பங்கம் ஒன்றும் நேர்ந்திடாமல் பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே, செங்கடல் எதிரில் வந்தும் பங்கம் ஒன்றும் நேர்ந்திடாமல் பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே. விடுவிப்பார் ஆண்டவர் நல்குவார் நன்மைகள், விடுவிப்பார் ஆண்டவர் நல்குவார் புதுபலன், தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து மாடுவார், தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து மாடுவார். ஆம்பிரியமானவர்களே, நம்மை நம் சாத்தானுடைய பொல்லாத போராட்டங்களில் இருந்து நம்மை விடுவித்து நமக்கு புது பலன் கொடுப்பார். பலன் இல்லாதபடிக்கு இன்றைக்கு அநேகர் இருக்கிறீங்களா? எனக்கு வேதனை, நான் சுகவீனமாக இருக்கேன், எனக்கு பலனே இல்லை, சத்துவமே இல்லைன்னு இருக்கிறீங்களா? இல்லை பிரியமானவர்களே, சாத்தானுடைய கிரியைகளினால இப்படி இருக்கிறீங்க. இன்றைக்கு தேவன் தடுத்து சாத்தானுடைய வல்லமைகளையும் அவனுடைய கிரியைகளையும் அவர் தடுத்து உங்களுக்கு பலனையில் புது பலன் கொடுப்பார், புது பலன் கொடுப்பார். அது மாத்திரமில்லை, நன்மைகள் நம்மை வந்து அடையும். சத்துருவை அவர் மிதித்து போடுவார். ஆம் பிரியமானவர்களே, அவன் ஒருத்தன் தான் நமக்கு சத்துரு, சாத்தான் மட்டும்தான் நமக்கு எதிரி. நிச்சயமாக செங்கடல் நடுவில் வந்தாலும் அழகான பாதையை காட்டின தேவன் இன்னைக்கு வனாந்தரத்தை போல இருந்தாலும் அதில் வழியை உண்டாக்குவார். ஏன்னா அவர் கூட வர்றாரு. சாத்தானை என்ன செய்வார்? எல்லாவற்றையும் சாத்தானுடைய தந்திரங்களை அழித்து போட்டு நமக்கு புது பலன் கொடுத்து நம்மை அவருக்காய் ஓட வைப்பார். ஆமென். வாழும் ஒரே வாழ்க்கை என் தேவனுக்காய், அவருக்காய் நாம் இனி வாழ வேண்டும் பிரியமானவர்களே. நிச்சயமாக. இல்லைன்னா சாத்தான் இப்படித்தான் வனாந்தரத்தை போல வாழ்க்கையை கொண்டு வருவான். கவலைப்படாதீங்க, நம் வாழ்க்கையில் தேவன் இருக்கிறார். என்ன நடந்தாலும் ஆண்டவர்கிட்ட இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன் பாடுவோம். அவரை சார்ந்து கொண்டு உண்மையிலேயே வனாந்திரத்தை போல இருக்கா? கவலைப்படாதீங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வியாதியின் வேதனை சூழ்ந்தாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் என்னை வெறுத்தாலும், வியாதி நம்மை நெருக்கினாலும், மரணத்தின் பயம் நம்மை சூழ்ந்தாலும், சுகம் தந்திடுவீர், பலப்படுத்திடுவீர், எந்தன் கல்லறையை நீர் புரட்டிடுவீர். பாடலை நீங்க தயவு பண்ணி கேளுங்க. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் வேளையிலே, அருமையான ஒரு பாடல். அந்த பாடலை கேளுங்கள். நிச்சயமாக நம் வாழ்க்கை வனாந்திர வழியில் தேவன் நம்மோடு கூட வருகிறார்ன்ற ஒரு விசுவாசம், அது என்னைக்கு அந்த விசுவாசம் வருதோ அன்றைக்கு அந்த வனாந்திர வழி, வனாந்திர வாழ்க்கை செழிப்பாய் மாறும். இந்த மாத வாக்குத்தத்த வார்த்தைக்காய் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? கொடான கொடி ஸ்தோத்திரம். நன்றி ஏசப்பா. ஹல்லேலூயா. தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை அதிகமாக நேசிக்கின்ற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய், இந்த மாதம் நீர் கொடுத்த அன்பின் வாக்கு தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறதப்பா. இந்த நாளிலும் தகப்பனே, உம்முடைய சத்தம் கேட்காத படிக்கு ஆமென், எங்கள் கண்கள் வேறு வழியில் உலகத்தின் மாயையில் அப்பா உம்முடைய சத்தம் கேட்காத படிக்கு பிசாசானவன் எங்களை வேறு வழியில் கூட்டிகிட்டு போகும்போது அப்பா, இன்றைக்கு அப்பா நீர் எங்களோடு பேசுனீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் வனாந்திர பாதையில் நீங்கள் கூட வர்றீங்கன்றதை இன்றைக்கு நாங்கள் தெரிந்து கொண்டது நிமித்தமாய் ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. எங்கள் வனாந்திர பாதை செழிப்பாய் மாறப்போகிறது. அதற்காக உமக்கு நன்றி. இனி ஒவ்வொரு நாளும் உம் சத்தம் கேட்டு உம்முடைய சித்தம் செய்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
ஹல்லேலூயா. நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். பிரியமானவர்களே, நீங்கள் சாட்சி சொல்வீர்கள். காட் பிளஸ் யூ. நீங்கள் தயவு பண்ணி கேளுங்க. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் வேளையிலே, அருமையான ஒரு பாடல். அந்த பாடலை கேளுங்கள். நிச்சயமாக நம் வாழ்க்கை வனாந்திர வழியில் தேவன் நம்மோடு கூட வருகிறார்ன்ற ஒரு விசுவாசம், அது என்னைக்கு அந்த விசுவாசம் வருதோ அன்றைக்கு அந்த வனாந்திர வழி, வனாந்திர வாழ்க்கை செழிப்பாய் மாறும். இந்த மாத வாக்குத்தத்த வார்த்தைக்காய் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? கொடான கொடி ஸ்தோத்திரம். நன்றி ஏசப்பா. ஹல்லேலூயா. தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை அதிகமாக நேசிக்கின்ற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய், இந்த மாதம் நீர் கொடுத்த அன்பின் வாக்குத்தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறதப்பா. இந்த நாளிலும் தகப்பனே, உம்முடைய சத்தம் கேட்காத படிக்கு ஆமென், எங்கள் கண்கள் வேறு வழியில் உலகத்தின் மாயையில் அப்பா உம்முடைய சத்தம் கேட்காத படிக்கு பிசாசானவன் எங்களை வேற வழியில் கூட்டிட்டு போகும்போது அப்பா, இன்றைக்கு அப்பா நீர் எங்களோடு பேசினீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் வனாந்திர பாதையில் நீங்கள் கூட வர்றீங்கன்றதை இன்றைக்கு நாங்கள் தெரிந்து கொண்டது நிமித்தமாய் ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. எங்கள் வனாந்திர பாதை செழிப்பாய் மாறப்போகிறது. அதற்காக உமக்கு நன்றி. இனி ஒவ்வொரு நாளும் உம் சத்தம் கேட்டு உம்முடைய சித்தம் செய்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். பிரியமானவர்களே, நீங்கள் சாட்சி சொல்வீர்கள். காட் பிளஸ் யூ.